ஒரு சினிமோட்டோகிராஃபரோட வேலை கேமராவை ஆப்ரேட் பண்றது மட்டும் இல்ல, அந்த சீன்ல இருக்கிற எமோஷன் என்னவோ அதை பாக்குற ஆடியன்ஸுக்கும் ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபரோட முக்கியமான வேலை. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, லைட்டிங் சரியா பக்காவா பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவாங்க. ஹாப்பியா இருக்கிற சீனுக்கு வந்து லைட்டிங் வந்து நல்லா பிரைட்டா கொடுப்பாங்க. சேடா இருக்கிற சீனுக்கு வந்து எமோஷன் சீனுக்கு எல்லாம் டிம் லைட்டிங் கொடுப்பாங்க. கேமரா ஆங்கிள் மாத்தி கேரக்டரோட மூட வந்து காட்டுவாங்க. க்ளோஸ் அப் ஷாட் வச்சு முகத்துல இருக்கிற சின்ன சின்ன எமோஷன்ஸையும் கேப்சர் பண்ணுவாங்க. கேமரா மூவ்மெண்ட்டை ஸ்லோவா இல்லைன்னா ஃபாஸ்டா யூஸ் பண்ணி சீனோட ஃபீலிங்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஃப்ரேம் கம்போசிஷன்ல கேரக்டர் எப்படி பிளேஸ் பண்றாங்கன்றத அந்த சீன் என்ன சொல்ல வருதுன்றத காட்டும். பர்ஃபெக்ட் டைம்ல சரியான ஷாட் எடுத்தாதான் அந்த எமோஷன் ஆடியன்ஸ் மனசுக்கு போய் சேரும். ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, கேமரா ஒரு சீனை ரெக்கார்ட் பண்ணும். ஆனா ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபர் அந்த சீனோட எமோஷனை ஆடியன்ஸ் ஃபீல் பண்ற மாதிரி கேப்சர் பண்ணுவாரு. அதனாலதான் மக்கள் எல்லாருமே அந்த சீனை பார்த்து சிரிப்பாங்க, அழுவாங்க, பயப்படுவாங்க. இது எதனால சொல்றேன்னா, இங்க நிறைய பேர் வந்து நான் போடுற போஸ்ட் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய நீ என்ன இந்த அளவுக்கு போஸ்ட் போடுற, நீ என்ன சினிமால நடிக்கிறியா அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வெளியே காட்டுறோம். ஒரு சோசியல் மீடியால காட்டுறோம், அவ்வளவுதான்.